பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. வாழ்க்கையில் 6 மாசத்திற்கு ஒருக்க பிரபஞ்சம் ஒரு சேஞ்ச் ஆகும். பிரபஞ்சத்துடைய சக்திகள் டேர்ன் ஓவர் பண்ணப்படும். எப்படி ஒரு பேட்டரியோ ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, இவ்வளோ நேரம் ஓடிடுச்சு, சரி இதுக்கு ரெஸ்ட் கொடுப்போம், அதுக்கடுத்து இந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு பிரபஞ்சத்துடைய சேஞ்சு தான் உத்தராயணம் தட்சிணாயனம். அப்போ அந்த உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ நமக்கு அடுத்த நாளைக்கு பிறக்க போகிற தை 1 என்பது உத்தராயணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான சுப காலம். அற்புதமான இந்த சுப காலத்தில் நாம் இந்த 6 மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம். நம்ம கவனித்து அதை செயல்படுத்தினோம் என்று சொன்னால் இந்த 6 மாசம் நினைச்ச காரியத்தை நடத்திடலாம், அவ்வளவுதான். ஆனால் 1.5 மணி நேரங்கள் நீங்கள் என்ன சொல்லலாம்னா விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்படி என்ன 1.5 மணி நேரம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னா, பிரபஞ்சத்தோடைய சக்தியை டேனாக போகுது. இப்போ ரயில் வண்டியில் என்ஜின் மாற்றுவாங்க இல்லையா, இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஷனில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு முன்னாடி மாட்டி விட்டுருவாங்க. அது பாட்டுக்கு இப்போ என்னடா எப்படி போச்சு, அப்புறம் இப்படி போகுது அப்படிங்கும்போது என்ஜின் மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி என்ஜின் மாற்றக்கூடிய காலம்தான் உத்தராயணமும் தட்சிணாயணம். இதை ஜோதிடர்கள் என்ன சொன்னா வேறு ரூபத்தில் எல்லாத்தையும் பேசிட்டே இருப்பாங்க. அங்கே அது துலாமுக்கு அப்படி வந்துருச்சு, இதுக்கு இப்படி வந்துருச்சு, இதுக்கு இப்படி வரப்போகுது, நடந்தே தீரும், பணமூட்டை தலை மேலே ஏறி கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே மனிதனை என்ன சொல்ற போட்டு இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் ஜோதிட சித்தாந்தத்தோடைய வேலை. என்னை பொறுத்தளவில் வெற்றிக்கு வழி மட்டும்தான் சொல்லுவேன். அப்போ இந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் சூரிய உதயத்தை பஞ்சாங்கத்தில் பார்த்துருங்க. சூரிய உதயத்தை பஞ்சாங்கத்தில் பார்த்துட்டு என்ன செய்யணும்னா, உங்களுடைய இடது மூக்கை ஓட வைக்கணும். இடது மூக்கில் தான் மூச்சு வர்றாப்புல கரெக்ட் பண்ணணும். சில பேருக்கு என்ன சொல்லலாம்னா நல்ல ஆத்மாக்களுக்கு என்ன சொல்லலாம்னா காலையில் அந்த 6:30 மணிக்கு மேலே ஓரளவு சூரிய உதயம் என்பது என்ன சொல்லலாம்னா ஒரு 6 மணிக்கு மேலே என்ன சொல்லலாம்னா இருக்கும். அந்த 6:30 மணிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி வருவதை என்ன சொல்லலாம்னா நம்ம பார்த்துடணும். அப்போ அதை சூரிய உதயம் நாளைக்கு 6:34 நீங்கள் 6:30 மணிக்கே ரெடி ஆயிருங்க. அப்போ 6:30 மணிக்கே ரெடி ஆகிட்டீங்கன்னு 6:15 ரெடி ஆயிருங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறான்னா, நாளைக்கு ஒரு நாள் தானே, சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சிருங்க. 6 மணிக்கு எழுந்திரிச்சு நல்லா குளிச்சு ரெடி ஆகி நீட்டாக நிமிஷம் உங்கள் பெட்டில் உட்காந்தாலும் சரி தான், நல்லா ஒரு அமைதியான இடத்துல உட்காந்தாலும் சரி, நல்லா சேரை போட்டு உட்காருங்க. சேரை போட்டு உட்காந்து இடது பக்கம் மூச்சு வருகின்ற மாதிரி வழி பண்ணணும். இப்போ எங்கள் கூட்டாளி என்ன சொன்னால் அதை மாற்றுவதற்கு எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதனால் ஒரு பஞ்சை ரெடி பண்ணி வச்சுக்கிடும். அந்த பஞ்சை கொஞ்சம் தடிமனாக உருட்டி நல்லா நீட்டாக வலது மூக்கில் அடைச்சிருங்க. கரெக்டாக 6:30 மணிக்கு மேலேயே அடைச்சிருங்க. அடைச்சிட்டு 1.5 மணி நேரம் நீங்கள் என்ன சொன்னா, என்ன வேண்டுதல் செய்யணும், நல்லது வேண்டுதல் நடக்கும், கெட்டது வேண்டுதல் நடக்கும், நடுநிலைமையாக இருக்கணும்னாலும் நடக்கும், அத்தனை நடக்கும், உறுதியாக நடக்கும். இதை என்ன சொல்லலாம்னா நீங்கள் பார்த்துடணும். நாளைக்கு எல்லாரும் நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருமே யூடியூப்பை இதை முதல்ல இப்போ பேசி முடித்தவொடனே லோட் பண்ணிடுவேன். அப்போ எல்லாரும் என்ன சொன்னான்னா, நாளைக்கு இந்த வீடியோ வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பில் தான் எல்லாரும் இருப்பீங்க. ஆனால் நாளைக்குத்தான் முக்கியமான நாள். எனக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கு, இல்லாமலாம் இருக்காது. அப்போ அந்த இயற்கையாக அந்த நாளைக்கு நம்மளுடைய கர்மா நன்றாக இருந்தது என்று சொன்னால் இடது பக்கம் ஓடும். அப்பயே நம்ம லக்கி பர்சன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
இதே போனவட்டம் தட்சணாயனத்துல வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு கணக்கு கரெக்ட் பண்ணும்போது எனக்கெல்லாம் சரியா ஓடலைன்னா அதை வல்ரோட்டியமா எடுத்து மூக்கில் பஞ்ச வச்சு சரி சரி பண்ணக்கூடிய லெவல் வந்தது. அப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தீர்வு வந்து என்ன சொல்றான்னா வந்து உடல் ரீதியாக இருந்த ஒரு தொந்தரவு இன்னும் தீரலை. என்ன உண்மையை சொல்லணும், அதாவது வந்து பிரபஞ்சம் நாளைக்கு காலையில 6:30 மணிக்கு மேல உங்களுக்கு இடது பக்கத்துல மூக்கு வந்து சர்வசாதாரணமாக நார்மலாக ஓட ஆரம்பித்து விட்டால் அடுத்த 6 மாதத்திற்குள் வந்து என்ன சொன்னா வந்து ஆணி மாசம் முடிவதற்குள் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்து நடந்தோம். அது உங்க தகுதிக்கு தக்கனதான். தகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, தகுதியை மீறி வந்து என்ன சொன்னா சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அல்லது பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பதற்கு இங்க யாரும் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. அதனால உங்களுடைய குடும்பம் சார்ந்தது விரலுக்கு தக்கன வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கலையா, குடும்பத்தில் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா, தீர்வு கிடைக்கும். பொருளாதார வலிமை வேண்டுமா, கேளுங்க, கிடைக்கும். உங்களுடைய எந்தெந்த கட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ, எதை தீர்க்க முடியவில்லையோ, உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தராயண காலத்தின் முதல் நாள் தை முதல் நாள், அதற்குத்தான் மகர சங்கராந்தி என்று சொன்னான். மகர சங்கராந்தி அற்புதமான நாள். நாளைக்கு தான் வந்து என்ன சொன்னாலும் எல்லாரும் ஜோதிடர்கள் எல்லாம் வந்து பஞ்சாங்கத்தை வச்சு என்ன சொன்னான்னா வந்து நீட்டாக தை 1ஆம் தேதி வந்து பஞ்சாங்கம் வாங்குவாங்க. வாங்கி நீட் பண்ணி வந்து என்ன சொன்னா அந்த பஞ்சாங்கத்தை படிப்பார்கள். ஜோதிடம் தெரிஞ்சவங்க பூரா வந்து என்ன சொன்னா அது செய்யணும். இல்லை நான் ஜோதிடம் படிக்க கிளாஸுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற ஆர்வமெல்லாம் எல்லாத்துக்கும் உண்டு. ஆனால் வந்து என்ன சொன்னா நடைமுறையை கடைப்பிடிக்கிறது கிடையாது. நடைமுறையை கடைப்பிடிக்கலைன்னா ஜோதிடம் உங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொன்னா கிட்டத்தில் கூட நீங்கள் எட்டி பார்க்க முடியாது, நடக்காது. ஏன்னா இது வந்து என்ன சொன்னா எல்லாரும் படிக்க வரலாம். இங்க கட்டுப்பாடும் ஒழுக்கமும் என்ன சொன்னா கண்டிப்பாக அவசியம். அந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் அவசியம் இல்லை என்று சொன்னால் பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து வசப்படாது என்றுதான் சாஸ்திரம் சொல்கிறது. இதுதான் உண்மை. அப்ப நாளை காலை 6:34 மணிக்கு மேல் 6:30க்கு மேல் வந்து வலது மூக்கை அடைத்து விடுங்கள். இடது மூக்கை வந்து என்ன சொன்னா நல்லா சுவாசம் வருகின்ற மாதிரி என்ன செய்யணும், அதாவது வலது பக்கத்துல வெயிட்டை ஏத்திட்டீங்கன்னு வைங்க, இடது பக்கம் லூஸா போக ஆரம்பிச்சிடும். இடது பக்கம் வெயிட்டை ஏத்துனீங்கன்னா வலது பக்கம் ஃப்ரீயா போகும். இதுதான் சூத்திரம். அதனாலதான் அந்த காலத்துல வந்து என்ன சொன்னா சித்தர்களும் முனிவர்களும் என்ன சொன்னா ஒரு கட்டை வந்து என்ன இப்படி வச்சிருப்பாங்க. அந்த கட்டையை வச்சு இப்படி கையில வச்சுட்டாங்கன்னு வைங்க, இந்த பக்கம் வச்சாச்சுன்னா இந்த பக்கம் ஈஸியா இருக்கும். இந்த பக்கம் அந்த கட்டையை வச்சு வந்து என்ன சொன்னா நீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பக்கம் ஈஸியா இருக்கும். அப்ப நாளைக்கு வந்து ஒரு பஞ்சு ரெடி பண்ணிக்க, ரொம்ப சின்ன பஞ்சா வந்து ரெடி பண்ணி வச்சு மூக்கில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் கனமாக வைங்க. வலது பக்கம் மூச்சை 6:34 இருந்து 1.5 மணி நேரம் தயவுசெய்து அடைச்சிட்டு நீங்கள் வேண்டியதெல்லாம் ஒரு விளக்கு போட்டு கூட வேண்டலாம், அமைதியா உட்காந்து வேண்டலாம், ஒரு சேர்ல உட்காந்து வேண்டலாம், பெட்டில் உட்காந்துக்கிட்டே வேண்டலாம். யாரும் ஒன்றும் உங்களை கேட்க போறது கிடையாது. வடக்க பார்த்து உட்காரலாம், கிழக்க பார்த்தும் உட்காரலாம். இப்படி வேண்டினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நினைத்தது நடக்கும். நினைத்தது நடப்பதை ஜோதிடத்தில் தான் முடியும். மற்றதுலாம் நினைச்சதெல்லாம் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஏன்னா பிரபஞ்சத்தோடைய வலிமையான சக்தி வந்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு டேர்ன் ஓவர் ஆகுது. அந்த டேர்ன் ஓவர் ஆகும்போது நாமளும் டேர்ன் ஓவர் ஆகி கொண்டோம் என்று சொன்னால், இதுதான் கடவுள் என்ன சொல்றான்னா லக்கு அப்படிமா. பிறப்பே ஒரு லக்கு தான். அதனாலதான் லக்கணத்தை லக்குன்னு போட்டாங்க. அப்ப பிறப்பே ஒரு லக்கு தான். அந்த பிறந்த குழந்தை யோகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறப்பு லக்காக இருக்க வேண்டும். அந்த லக்கு என்பதை வந்து என்ன சொன்னா நீங்கள் தெரிந்து கொண்டு நாளை காலை 6:34 மணிக்கு நீங்கள் உங்களுடைய வலது மூக்கை அடைத்து விடுங்கள். வலது மூக்கை அடைத்து விட்டு வலது கையை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஊனிக்கிடுங்க. ஊனிக்கிட்டே இந்த பக்கம் வந்து மூச்சு ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன வேண்டுமோ, ஏது வேண்டுமோ, குடும்பம் சார்ந்த, உடல் சார்ந்த, பிணி சார்ந்த, செல்வம் சார்ந்த 16 வகை செல்வங்களையும் நீங்கள் கேட்கலாம். 16 வகை செல்வங்களை நீங்கள் கேட்கலாம். எந்த தடையுமே கிடையாது. அதனாலதான் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்கான் 16 வகை செல்வம் அப்படின்னு. 16 என்ற நம்பரை எல்லாரும் நம்ம வெறுப்போம். என்ன காரணம்? 6, 1, 7. ஐயோ, இது கேதுவோடைய நம்பர், நான் எப்படி வாழ்க்கையில ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு பெரியவங்க நம்மளை வந்து கல்யாணம் முடிச்ச பிறகு 90 பூசிட்டு வாழ்த்தும் போது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்றுதான் வாழ்த்தினார்கள். 16 என்று சொல்லக்கூடிய நம்பரை வெறுக்காதீர்கள். அது ஒரு வெற்றிக்குரிய நம்பர்.
அப்ப 16 கோரிக்கைகளை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி வைத்தீர்கள் என்று சொன்னால், எழுத்துப்பூர்வமாக என்ன அந்த நேரத்தில் வந்து இந்த இடது மூச்சு ஓடும்போது ஒரு நல்ல ஒரு டைரி, ஏன்னா புது வருட பிறப்பு ஏற்கனவே வந்து பிறக்க போகுது, ஒரு டைரி புதுசாக ரெடி பண்ணிக்கிடுங்க. ரெடி பண்ணிட்டு இன்று மகர சங்கராந்தி தை 1ஆம் தேதி என்னுடைய மூச்சுக்காற்று இடது பக்கம் ஓடும்போது நான் வேண்டிய கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 16 எழுதி வைக்கலாம். அது நல்லதாக எழுதி வைத்தாலும் நடக்கும், கெட்டதாக எழுதி வைத்தாலும் நடக்கும். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் கர்மாவை வந்து யார் சுமப்பார்கள்? நீங்கள் தான் சுமக்க வேண்டும். அப்ப என்ன சொல்றேன், எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அவ்வளவு தக்கன மலம் வெளியே போகும். அதை நீங்க தான் வந்து என்ன சொன்னா இது பண்ண போறீங்க. எவ்வளவு குறைவாக சாப்பிடுகிறீர்களோ அதுக்கு தக்கன மலம் போகும். இதுதான் மலம் என்று சொன்னால் கர்மாவின் வந்து கழிவு அப்படின்னு அர்த்தம். கர்மாவின் கழிவு. அப்ப எல்லா மனிதருக்குமே வந்து என்ன சொல்லலாம்னா நாளைய நாள் ஒரு வெற்றியான நாளாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். நாளைக்கு வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன விதமான தோஷத்தை போக்க வேண்டும் என்று சொன்னாலும் வருடா வருடம் வருகின்ற மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய தை 1ஆம் தேதியும் அதற்கடுத்து ஆடி 1ஆம் தேதியும் வந்து ஒரு முக்கியமான நாட்கள். இந்த நாட்களில் வந்து என்ன சொல்லலாம்னா சூரியன் வந்து என்ன சொன்னா பெண் வீட்டுக்குள் முதலில் அடி எடுத்து வைப்பது பெண் வீட்டுக்குள். மகரம் பெண் வீடு, அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து கடகம் பெண் வீடு. பெண் வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கிறான். அந்த பெண் வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கும் போது இடது மூக்கில் சுவாசம் ஓடுகின்ற ஓடும் ஓட வேண்டும். அப்படி ஓடிவிட்டது என்று சொன்னால் நீங்கள் வந்து பயங்கரமான வெற்றியாளர்கள் தான். ஓடிவிட்டதா என்று ஓடுகிறதா என்பதை செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வருத்தப்படக்கூடாது. மூக்கில் பஞ்சு அடைச்சிட்டு என்ன சொல்றான்னா வந்து நம்ம வேண்டிய கோரிக்கைகளை நீங்கள் வையுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன வேண்டுமானாலும் கிடைக்கக்கூடிய ஒரே நாள் தான் மகர சங்கராந்தி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.